குழந்தை நல்லா ஒல்லியாகவே இருக்காங்களா, நல்லா குண்டா கொழு கொழுன்னு ஹெல்த்தியாக இருக்கணுமா, அப்போ இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது குழந்தையோட வெயிட் கெயினுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உளுந்து அரிசி கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாமா? 3 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. எந்த அரிசினா நம்ம குழந்தைங்களுக்கு ரெகுலராக எந்த அரிசி கொடுப்போமோ சாப்பாட்டு அரிசி, அந்த அரிசியே ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எந்த ஸ்பூனில் அளவு அரிசி எடுத்தோமோ அதே ஸ்பூன்லேயே ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பாதாம் 3 முந்திரியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துகிட்டு நம்ம பொடி பண்ணி செஞ்சால் தான் ரொம்ப நாளைக்கு வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். 3 to 4 வீக்ஸ் கூட இதை நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுங்க. அரிசி ரொம்ப வறுத்துறாதீங்க, கொஞ்சமாக கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அரிசியில் கார்போஹைட்ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்குது, குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள டெய்லியுமே இந்த அரிசி நம்ம கொடுக்குறப்ப குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிக்கு கூட நம்ம அரிசி கஞ்சி மட்டும் தனியாக செஞ்சு கொடுக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் வராது. நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை நம்ம வறுக்க நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதை வறுக்கிறப்பே நம்மளுக்கு தெரியும், நல்லா வாசனையாக இருக்கும். உளுந்து குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுனா இந்த உளுத்தம்பருப்பு தான். உளுத்தம்பருப்பை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. உளுத்தம் பாதாம் கஞ்சி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா வறுக்கிறப்ப கூடவே பாதாம் முந்திரிலாம் ஆட் பண்ணுறப்ப குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முந்திரி பாதாம்லாம் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 3 மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதுவே போதுமானது தான். பாதாமும் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள ரொம்ப பிரிஸ்காக வச்சுக்கும், ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும். 7 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். விரும்பி சாப்பிட்ற ஒன்று தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தைக்கு கொஞ்சமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் குவான்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும், நம்ம போட்டு மொத்தமாக திணிக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு ஃபுட்டு மேலே இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். மோஸ்ட்டாக எந்த டைமிங்கில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் கொடுங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆக கரெக்டாக இருக்கும். ஈவினிங் டைம் நைட் டைம்லலாம் இது கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உளுந்தங்கஞ்செல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. உங்கள் பேபிக்கு கொடுத்து பாருங்கள், செட் ஆகலைன்னா கொடுக்காதீங்க, கொஞ்சம் டேஸ் ஆகட்டும். எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும், நல்லா கொரகொரப்பாலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். அதை அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற மாவை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டாலே போதும், நல்ல உபரி ஆகும். ஏன்னா உளுந்தும் சரி அரிசியும் சரி குவான்டிட்டி நம்ம கொஞ்சமாக போட்டால் கூட அதிகமாகவே ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப தான் நல்லா செட் ஆகும். ஒழுங்காக குக் ஆகலைன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நல்லா
குக் ஆனது பிறகு பார்க்கவே நல்லா திக்காக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பனங்கற்கண்டு இல்லைனா நாட்டு சக்கரை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.